அனைவருக்கும் வணக்கம். 11/2/2025 இன்றைக்கு தைப்பூசம். முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நாள். ரொம்ப 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 உகந்த நாள் இது. இது பௌர்ணமியோடு சேர்ந்து வரனால இந்த நாளில் நீங்கள் என்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு மனதார வேண்டி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த தீபம் ஏற்றினீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பண பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க, ஒற்றுமையாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சில பிரச்சனைகள்னால நீங்கள் சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை மனசார மனப்பூர்வமாக வேண்டுதல் வச்சு நீங்கள் இந்த தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக நீங்கள் எதுக்காக எந்த கோரிக்கைகளை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றினீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த நாளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தைப்பூசத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி இது. இன்று மாலை 6 மணிக்கு மேலே இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வழிபடுங்க. உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ முன்னாடி இந்த தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பூஜை ரூமில் இந்த விளக்கை ஏற்றுங்க. இந்த விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய் தேவைப்படும். 6 திரி தேவைப்படும், அதாவது விளக்கு திரி தேவைப்படும். இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். பூட்களால் நீங்கள் இந்த ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க. 6 அகல் விளக்கையும் ஒவ்வொரு எண்லேயுமே நீங்கள் வைக்கணும். நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு இந்த தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டும். விளக்கு பார்த்திங்கன்னா ஒரே திசையில், அதாவது அந்த சாமி ஃபோட்டோவை பார்த்து தான் இந்த தீபம் எரியணும். இந்த மாதிரி தான் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கேற்றும் போது என்ன கோரிக்கை இருக்கோ அதை மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த தீபம் நீங்கள் ஏற்றுங்க. உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணும். பால் அல்லது வாழைப்பழம் 2 இல்லை கற்கண்டு, இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபடுங்க. நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டி மனமுருகி நீங்கள் கேட்டீங்களோ அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த நாளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.